ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மகா ஃப்ரம் மகிழனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ முருக பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா முருக பக்தராக இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுமே அறுபடை வீடுக்குமே போயிட்டு வரணும்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஸோ எல்லா ஊருக்குமே போக முடியலைன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போயிடுங்க. ஏன்னா இந்த கோவில் சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் தான் இருக்குது. இந்த அறுபடை முருகர் கோவிலுக்கு பக்கத்திலே அஷ்டலக்ஷ்மி கோயிலுமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரெண்டு கோவில்லுமே தரிசனம் பார்த்துட்டு போயிடுங்க. தமிழ் கடவுள் முருகருக்கு எண்ணற்ற கோயில்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் 6 கோயில் மிக முக்கியமானதாக வந்து சொல்லப்படுது. ஒரு முருகரோட அழகை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 6 முருகரையும் பார்க்குறதுக்கு நமக்கு இந்த 2 கண்கள் பத்தாது. கோவிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கடை இருக்குது, பக்கத்தில் இன்னொரு சின்ன கடை இருக்குது. இது இல்லாமல் சரௌண்டிங்ஸில் வேறு எங்கேயுமே கடை கிடையாது. ஒன்று இங்கே வந்து வாங்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே வந்து வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு அர்ச்சனை பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்லியிருந்தாங்க. கூடவே ஒரு முழம் சுவாமிக்கு ரொம்ப உகந்த பூவான செவ்வரளி பூ வந்து வாங்கியிருந்தேன். அது ஒரு முழம் 40 ரூபா சொல்லியிருந்தாங்க. மொத்தமே அர்ச்சனைக்கு வந்து 90 ரூபா ஆனது. கோவிலுக்குள்ளே என்ட்ரான உடனே முதல் சன்னதியாக பைரவரோட சன்னதி இருந்தது. அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டு பார்க்க வேண்டியது தான். ஆறுபடை வீடுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய முருகர் திருச்செந்தூர் ஸ்ரீ செந்தில் ஆண்டவர் சன்னதியை தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிற 6 முருகருக்கும் தனியா சன்னதி இருக்குன்னு சொல்றதை விட 6 கோவில்கள் தனியா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த திருச்செந்தூர் முருகரோட சன்னதி கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கு. பக்கத்திலே ஸ்ரீ சண்முகர் வள்ளி தெய்வானை கூட அமர்ந்திருக்கிறாரு. இந்த அறுபடை கோவிலோட சிறப்புன்னு பார்க்க போனீங்கன்னா ஆறுபடை வீடுகள்லையும் முருகர் என்ன மாதிரி காட்சி தராரோ அதே காட்சியை இந்த அறுபடை வீடுகள்ல உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில்ல தரிசனம் பண்றதுக்கான நேரம்னு பார்க்க போனா காலையில 7 மணிலேருந்து 11 மணி, அதே மாதிரி சாயங்காலம் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். இரண்டாவதா நம்ம தரிசிக்க போற முருகர் பாத்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையில இருக்கக்கூடிய சுவாமி சன்னதி தான். நாங்க கோவிலுக்கு போயிருந்தப்போ வந்து 10:30 மணிக்கிட்ட இருந்தது. ஆனா அப்பவே 2-3 சன்னதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பழமுதிர்ச்சோலையில இருக்கக்கூடிய முருகரோட சன்னதி வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருந்தது. காஞ்சி மடத்து ஸ்ரீ மகா பெரியாழ்வாரோட ஆசையோட முனைவர் அழகப்பன் அப்படிங்கிறவங்க தான் இந்த முயற்சியை தொடங்கினாங்க. அதாவது 6 முருகரையும் ஒரே இடத்துல பார்க்கணுங்கிறது அவரோட ஆசை. மூன்றாவதா நம்ம தரிசிக்கக்கூடிய முருகர் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகள் சன்னதி தான். கடற்கரை ஒட்டி இருக்கிறனால நிறைய பேருக்கு இந்த கோவில் இருக்கிறதே தெரியலன்னு தான் நினைக்கிறேன். நாங்க போயிருந்தப்போ பெரிய அளவுல கூட்டம் எல்லாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம சஷ்டி கிருத்திகை நாட்கள்ல கொஞ்சம் கூட்டம் வரும். பழமுதிர்ச்சோலை மாதிரியே இந்த திருப்பரங்குன்றம் சன்னதியுமே பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. இந்த திருப்பரங்குன்றம் சன்னதிக்கு பக்கத்திலேயே ஒரு சிவன் சன்னதி இருக்கிறதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த அறுபடை வீடுல முதல்ல சுவாமிமலை பிரகாரத்தை தான் 1995 வருஷம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995 ஆரம்பிச்சு 2002 வரைக்கும் ஒவ்வொரு பிரகாரமா கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த கோவில் பார்க்கிறதுக்கு பழங்காலத்து கோவில் மாதிரியே தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கற்களாலே செஞ்சிருப்பாங்க. கடற்கரையை ஒட்டியே இந்த கோவில் இருக்கிறனால ஒரு அமைதியான சூழல் எப்போதுமே இந்த கோவில்ல இருக்கும். திருமண ஏற்பாடுகள் எல்லாம் இந்த கோவில்ல பண்ற மாதிரி தனியா மண்டபங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. சிவபக்தர்களுக்கு அடுத்ததா கண்டிப்பா முருக பக்தர்களோட எண்ணிக்கை தான் அதிகம்னு சொல்லணும். அவங்களுக்கு இந்த கோவில் வந்து ஒரு சூப்பரான கோவில்னே சொல்லலாம். ஆறுபடை முருகர் கோவில்ல இருந்துமே ஒவ்வொரு கோவில்லையும் தனியா புண்ணிய தீர்த்தம் எடுத்துட்டு வந்துதான் இங்க ஒவ்வொரு முருகரையுமே வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. காலையில 8லேருந்து 9 மணி போல கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா பொறுமையா ஒவ்வொரு சன்னதியா வந்து நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு வரலாம். அதிகமா கூட்டம் இல்லை அப்படிங்கறனால சீக்கிரமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமே வந்துட்டீங்க அப்படின்னா பொறுமையா ஒவ்வொரு சன்னதியிலையும் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். இது வரைக்கும் 6 படை வீடுகள்ல 3 முருகரை வந்து நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னா பழனியில இருக்கக்கூடிய ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி சன்னதி தான். இந்த பழனி முருகரோட சன்னதி பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல பூஜை செஞ்ச வேல் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க போய் கேட்குறப்போ முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரமே போனீங்க அப்படின்னா கண்டிப்பா பூஜை செஞ்ச வேல் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு வேலோட காஸ்ட் வந்து 30 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்க சீக்கிரமே போயிட்டு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு வந்து முருகர் அன்னைக்கு கொடுக்கல, நான் இன்னொரு நாள் கண்டிப்பா போயிட்டு வாங்கிட்டு வந்துருவேன். அஞ்சாவதா நம்ம பார்க்கக்கூடிய முருகர் திருத்தணியில இருக்கக்கூடிய ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி தான். இந்த முருகரோட சன்னதி வடமேற்கு திசையில வந்து அமைச்சிருக்காங்க. முதல் கடவுள் முதல் முக கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரை முதல்ல வணங்கிட்டு தான் அடுத்த எல்லாரையுமே வணங்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு உள்ள இருந்தது வந்து தெரியல. ஸோ நாங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்த பிரகாரத்துலேருந்து சுற்றி ஆரம்பித்து வரும்போது தான் தெரிஞ்சது நடுவில் கணபதியோட பிரகாரம் இருந்தது. மகாவல்லப கணபதினு சொல்லக்கூடிய இந்த விநாயகரை நடுவில் வச்சு தான் சுற்றி வர 6 முருகரையுமே அமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் தினசரி பூஜைகளை தவிர தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி அந்த நாட்களில் வந்து சிறப்பு பூஜை எல்லாமே நடைபெறும். இது கூடவே காவடி எடுக்கிறது, பால்குடம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பாரம்பரிய முறைப்படி திருவிழாக்களுமே கொண்டாடப்படுதுன்னு சொன்னாங்க. சென்னையில் 7 வருஷமா இருக்கிறேன். எத்தனையோ தடவை வந்து பெசன் நகர் போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு
கோவில் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து தெரியாமல் இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கடைசியாக 6வது முருகரையுமே வந்து தரிசனம் பண்ணிடலாம். சுவாமிமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி சன்னதியை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுவாமிமலை முருகரோட சன்னதி வடகிழக்கில் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்துமே எங்களால் 2 சுவாமி சன்னதியை வந்து பார்க்க முடியலை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நமக்கு வந்து 6 முருகரையும் ஒரே இடத்துல பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமிமலை சன்னதிக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா பெரிய வேல் வடிவமைச்சிருந்தாங்க. கண்டிப்பாக 10 அடிக்கு மேலே இருக்குன்னு தான் நினைக்கிறேன், கரெக்டான அளவு தெரியல. ரொம்ப தூரமாக இருக்குது, எங்களால் இந்த கோவிலுக்கு வர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு கோவில் ஃபுல் வளாகத்தையுமே சுற்றி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. 6 முருகரோட அழகையுமே ஒரு சேர பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கடந்த நூற்றாண்டுகளிலே முருகரோட தீவிர பக்தர்னு சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகளோட சமாதிக்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவில்லேருந்து 600 மீட்டர் தூரத்திலே அஷ்டலட்சுமி கோவிலுமே இருக்கு. முருகர் ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப சீக்கிரமே அவங்களுக்கு நல்வழியை கொடுக்க போறாருன்னு தான் அர்த்தம். ஒரு சில பேர் சொல்றாங்க, நாங்க ரொம்ப நாளா சுவாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கோம், இதனால என்ன பயன் இருந்தது, நீங்களாம் எதுக்கு கும்பிடுறீங்கன்னு கேட்குறாங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. நமக்கு நிறைய கஷ்டம் வரும், அந்த டயத்துல வந்து நம்ம இன்னுமே வந்து நிறைய சுவாமி கும்பிடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம முருகரோட காலை ரொம்ப இறுக்கமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முருகர் வந்து கண்டிப்பா நம்மளை கைவிடவே மாட்டாரு. பொதுவாக முருகரை கும்பிட்ற எல்லாருமே போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா முருகர் நமக்கு எது நல்லதுங்கிறது அவருக்கு தெரியும், கண்டிப்பாக அது வந்து நமக்கு கொடுத்துருவாரு. நம்மளோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை வந்து கடந்து போகி தான் ஆகணும். வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்றதுக்கான மன வலிமையும் உடல் வலிமையும் தானும் மட்டுமே முருகன்கிட்ட கேட்டால் போதும். ஒரே ஒரு விஷயந்தான், வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போதும், அவரோட காலை மட்டும் இருக்க பிடிச்சிக்கிட்டா போதும், நம்மளை நல்வழியில் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துருவாரு. கடந்த 3 வருஷமாக தான் நான் முருகரை ரொம்பவே வந்து கும்பிட்றேன். இந்த 3 வருஷங்களில் எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்த போதிலும் அவரோட காலை விட்டு நான் நகரவே கிடையாது. கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் நடக்கும்னு நம்ம நம்புகிறோமோ அந்த விஷயம் வந்து நடந்தே ஆகும். ஸோ எது நினச்சாலுமே நம்ம வந்து பாசிட்டிவாக நினச்சிக்குவோம். பக்கத்துலேயே இருக்கிற கோவில் தான், இருந்தாலும் 3 மாதமாக எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. முருகர் நம்மளை எப்போ பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தானே நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து திருச்செந்தூர் வரைக்குமே போயிட்டு வந்துட்டேன், இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வர முடியலேன்னு வருத்தமாக இருந்தது. ஒரு வழியாக சுவாமி தரிசனம் வந்து நல்லபடியாக குடும்பத்தோடு பார்த்தாச்சு. உங்களுக்கும் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் வந்து 6 படி முருகனையும் ஒரே இடத்துல தரிசனம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.